ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரஸ் ஃபுட் ப்ரீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டேஸ்டியான ஹெல்த்தியான லட்டு தான் பார்க்க போகிறோம். அதுதான் வந்து கேழ்விறகு சிமிலி உருண்டை. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியானது. இதில் ஃபோலிக் ஆசிட், கால்சியம், இரும்பு சத்து எல்லாமே ரொம்ப அதிகமாக இருக்குது. இன்னும் நிறைய சத்துக்கள் இருக்குது. இது வந்து நம்மளும் சாப்பிட்லாம், குழந்தைங்களும் கொடுக்கலாம், வயசானவங்களும் சாப்பிட்லாம். ரொம்ப ஹெல்த்தாக இருக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை கடைசி வரைக்கும் பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்ல கொடுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் வந்து 1 கப்பு கேழ்விறகு மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 1 கப்பு வெல்லம், 1 கப்பு வறுக்காத வேர்க்கடலை, அப்புறம் வந்து மாவு பிசைஞ்சு நம்ம அடை சுடுறதுக்காக தண்ணி, 3 ஏலக்காய், அந்த அடைக்கு மாவு தட்டும் போது அதுக்கு டேஸ்ட்டுக்கு உப்பு. இப்போ நம்ம அடைக்கு மாவு பிசைஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு 1 கப்பு கேழ்விறகு மாவு போட்டு உப்பு போட்டு கொஞ்சோண்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு இந்த மாவு வந்து கரெக்டாக சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுக்கணும். கேழ்விறகு மாவில் நிறைய தண்ணி இருக்காது, அதனால கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு தான் நம்ம பிசையணும். ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா நம்மளால் வந்து தட்டி எடுக்க முடியாது. அதனால் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ இது இருக்கட்டும். இப்போ நம்ம தட்டுறதுக்கு ரெடி பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரு வாழை இலை எடுத்து வச்சுருக்கோம். கையில் கொஞ்சோண்டு எண்ணெய் தடவி அந்த வாழை இலையும் எண்ணெய் தடவிடலாம். அப்போ தான் வந்து இந்த வாழை இலையில் ஒட்டாமல் இருக்கும்னு. இப்போ திட்டமாக உங்களுக்கு பெரிய சைஸ் வேணுமோ சின்ன சைஸ் வேணுமோ மாவு எடுத்து இப்போ நம்ம அடையாக தட்டிட்டு தவாவில் போட்டு சுட்டு எடுத்துடலாம். இப்போ தட்டியாச்சு. இப்போ தவாவில் போட்டுடலாம். தவா மீடியம் சூடில் இருந்தால் போதும், நம்ம ஈஸியாக வேக வச்சு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அடையை சுட்டு எடுத்துகிட்டு நம்ம அது ஆறின பிறகு தான் நம்ம இது பண்ண முடியும். இப்போ அந்த சைடு வந்துச்சு. இப்போ நம்ம திருப்பி போட்டுடலாம். லைட்டாக எண்ணெய் தடவி விட்டோம்னா தான் அந்த தவாவில் வந்து ஒட்டாமல் வரும். இப்போ நல்லா வெந்துச்சு. நம்ம எடுத்து வச்சிடலாம். எல்லாத்தையும் இந்த மாதிரி குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே ரெடி பண்ணியாச்சு. இது ஆறட்டும். இப்போ நம்ம வேர்க்கடலை வறுத்துக்கலாம். கடாய் இப்போ சூடாக இருக்குது. இப்போ 1 கப்பு வேர்க்கடலை போட்டாச்சு. மீடியம் தீயில் வச்சு வறுத்துடலாம். இப்போ இது நல்லா வறுபட்டுருச்சு பாருங்கள். இப்போ தோல் வந்து நம்ம உரிச்சோம்னா அப்படியே நல்லா வறுபட்டு உறிஞ்சிச்சு. இப்போ இது ஆறட்டும். இப்போ எல்லா தோல்லாம் நீக்கியாச்சு வேர்க்கடலைக்கு. இந்த அடை வந்து நல்லா ஆறிடுச்சு. இப்போ சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுட்டு அப்போ தான் வந்து நம்ம மிக்சியில் போட்டு பல்ஸ் மோடில் போட்டு அரைச்சோம்னா நல்லா கொரப்பான ஒரு பவுடராக வரும். இப்போ எல்லாத்தையுமே நம்ம அது மாதிரியே அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா எல்லாமே பிச்சு போட்டாச்சு. இப்போ நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சிடலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஒரு 3-4 வாட்டி அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி கொரப்பா இது வரும். இது ஒரு பவுலில் கொட்டிக்கலாம். இப்போ வேர்க்கடலையும் வெல்லம் ஏலக்காய் இது 3த்தையும் போட்டு அரைச்சிடலாம். இதுவும் வந்து நல்லா கொரப்பான பவுடராக அரைச்சா தான் நம்ம சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 3 ஏலக்காயும் போட்டாச்சு. இப்போ பவுடராக அரைச்சாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி இருந்தால் போதும். இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி நம்ம லட்டு பிடிக்க போகிறோம். கை விட்டு நல்லா கலரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இப்போ உருண்டை பிடிச்சிடலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா அமுக்கி வைப்பும் பிடிச்சோம்னா அந்த வெல்லம் வந்து கை சூட்டுக்கு கரைஞ்சி நல்ல லட்டுவாக வந்துடும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் பிடிச்சாச்சு. இந்த உருண்டை வந்து 3 நாள் வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். 2-3 நாள் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். டாட்டா பாய். See you. Bye.